ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம். நம்மளோட திலகம் சேனலில் ஆட்சி சொல்லகராதியை நம்ம டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக சிறு துளி பெருவெள்ளம் என்பது போல் நம்ம படித்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். நம்ம டெய்லியும் ரொட்டீனாக ஷெட்யூல் என்னவோ அது கூடவே இதை டெய்லி நீங்கள் எப்படி ஒரு ப்ரஷ் பண்ண மறக்காமல் டெய்லியும் ப்ரஷ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி இந்த ஆட்சி சொல்லகராதின்னு ஒரு வீடியோ வந்துச்சு அப்படின்னா ஒரு 3 டைம் நல்லா காதில் கேட்டுருங்க. இது சிறு துளி பெருவெள்ளம் என்பது போல் இதோட பலன் நமக்கு அதிகமாக கிடைக்க போகுது கண்டிப்பாக. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வேண்டுமா, இது படிக்கணுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. படித்து தான் ஆகணும். இதுலேருந்து கொஷின் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இதை அவாய்ட் பண்ணக்கூடாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நேற்று ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இல்லையா டே 1. இன்றைக்கி டே 2 கொஞ்சம் அடுத்த இதாக இருக்குது. அதில் இருக்கிறது தான் படிக்கணும். நீங்கள் என்ன இவ்வளோ டஃப்பாக கொடுக்குறீங்க? நான்லாம் கொடுக்கலங்க. இது டிஎன்பிஎஸ்சியில் இதெல்லாம் படித்து தான் ஆகணுங்கிற ஒரு விதி நமக்கு ஒரு எழுதப்பட்ட விதி. அதை மாற்ற முடியாது. நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா இதை கடந்து இதை நம்ம எடுத்துக்கிட்டு இதை நம்ம சேஃபாக கடந்து போகிறது தான் நமக்கு சேஃப். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று 12 வரைக்கும் பார்த்துருந்தோம் இல்லையா? இன்றைக்கி குட்டி பாப்பா அவங்க கொஞ்சம் விளையாண்டுட்ருக்காங்க, பிஸியாக இருக்காங்க. ஓகே, அதனால் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணல. ஓகே, 13:1 பாருங்கள். ஆஃப் டேப் அப்படின்னா கதிரவ ஒளி. 13 பாருங்கள். ஆஃப் டேப் அப்படின்னா கதிரவ ஒளி. ஆஃப் டேப் அப்படின்னா கதிரவ ஒளி. நானே 3 டைம் சொல்கிறேன். இது ஒரு 3 டைம் கேட்டிங்கன்னா இதுக்கு மேலேயா உங்களுக்கு எக்ஸாமில் பார்த்தா உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகாமல் போயிடும். பாருங்கள், ஆஃப் டேப் அப்படின்னா கதிரவ ஒளி. ஓகே, 14 பாருங்கள். ஆப்பிஸ் மெல்லிஃபிகா அப்படின்னா வீட்டு தேனி. இவ்வளோ கஷ்டமாக கேட்டுருவாங்களே. இது வீட்டு தேனியெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஓகே, கேட்குறாங்களோ இல்லையோ நம்ம படித்து தான் ஆகணும். தெரிஞ்சுக்கோங்க. ஆப்பிஸ் மெல்லிஃபிகா வீட்டு தேனி. வீட்டில் தேனி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆப்பிஸ் மெல்லிஃபிகா வந்துருச்சு பாரு அப்படின்னு சொல்லி தான் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டை நம்ம சொல்லிக்கிறோம். ஓகே, வீட்டில் தேனி வந்துச்சு அப்படின்னு வீட்டு தேனியை பார்த்தோன்னே நீங்கள் என்ன சொல்லணும்? ஆப்பிஸ் மெல்லிஃபிகா வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இனிமேல். ஓகே, 15th 1 பாருங்கள். ஆப் இண்டஸ்டாட்டோ. ஆப் இண்டஸ்டாட்டோ அப்படின்னா விருப்பாவன மிலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் ஏன் ஒரு சில விஷயங்களை ஃபன்னாக சொல்கிறேன் அப்படின்னா அந்த கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறது கண்டிப்பாக நமக்கு மைண்டில் எப்போவுமே ஸ்டோர் ஆகும். ஆப் இண்டஸ்டேட்டோ அப்படின்னா விருப்பாவன மிலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப் இண்டஸ்டேட்டோ அப்படின்னா விருப்பாவன மிலி. ஓகே, நம்ம ஒரு 50 நாள் போல் நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ரிவிஷன் கொடுக்கலாம். ஃபன்னாக அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவிஷன் பிளான் பண்ணலாம். அதில் கொஞ்சம் கஷ்டமானதெல்லாம் கொஞ்சம் தனியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிக்கலாம். ஓகே, ஆப் இண்டஸ்ட்ரேட்டோ அப்படின்னா விருப்பாவன மிலி. 16th 1 பாருங்கள். ஆப் ஓவோ தொடக்கத்திலிருந்து. நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக அப்பப்போ ஆப் ஓவோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்குங்களா? ஏன்னா ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டோம்னா ஆப் ஓவோ அப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம படிச்சுக்கணும். ஏன்னா ஆப் ஓவோ அப்படின்னா தொடக்கத்திலிருந்து, ஸ்டார்டிங்லேருந்து படிக்கிறோம் இல்லையா? அதுதான் ஆப் ஓவோ அப்படின்னா தொடக்கத்திலிருந்து. ஓகே, 17th 1 பாருங்கள். பேக் அபேக். ஓகே, எப்படி படிக்கலாம்? அபேக் அப்படின்னா திகைப்புற்று, வியப்புற்று. அபேக் அப்படின்னா திகைப்புற்று, வியப்புற்று. அபேக் திகைப்புற்று, வியப்புற்று. ஓகே, 18th 1 பாருங்கள். அபாக்டினல். அபாக்டினல் அப்படின்னா குளிர்பாதமற்ற. அபாக்டினல் அப்படின்னா குளிர்பாதமற்ற. ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் நேற்று வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா ஒரு 3 டைம்ஸ் காதில் கேட்டுருங்க, 3 டைம்ஸ் காதில் கேட்டுருங்க போதுமானது அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் சொல்கிறேன், ஒரு 3 டைம்ஸ் காதில் கேட்டுருங்க. 1 டைம் அதை பார்த்து நீங்கள் வீடியோவை பார்த்துக்கிட்டே காதலையும் கேட்டுக்கிட்டே ஒரு டைம் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இது நம்ம இப்போ படிச்சுட்டு போகிறதோடு மட்டும் இருந்தால் பத்தாது. நம்ம ஒரு ரிவிஷன் தனியாக இதுக்கு தனியாக நம்ம பிளான் பண்ணுவோம். அப்போ உங்கள் நோட்டில் நீங்கள் எழுதுனது கைப்பட இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 டைம் நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு எதாவது வேலைகள் இருக்கும்போது ட்ராவலிங் டைம்லலாம் காதில் கேட்டுக்கோங்க. உங்களை அறிஞ்சோ அறியாமலையுமே அது உங்களுக்குள்ளே ஸ்டோர் ஆயிரும். அதை பார்த்துக்கிட்டே நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக அது உங்களை விட்டு அது போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, அபாக்டினல் அப்படின்னா குளிர்பாதமற்ற. அபாக்டினல் அப்படின்னா குளிர்பாதமற்ற. அபாக்டினல் அப்படின்னா குளிர்பாதமற்ற. ஓகே, 19th அபாக்டர் ஆணிரை கவர்வோர்.
அபாக்டர் அப்படின்னா ஆணிரை கவர்வோர். அபாக்டர் ஆணிரை கவர்வோர். ஓகே. 20 பாருங்க. அபாலியனேஷன் மனக்குழப்பம். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் அதிகமானவருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அபாலியனேஷன் மனக்குழப்பம். அபாலியனேஷன் மனக்குழப்பம். ஓகே, இதை கடந்து தான் நம்ம பாஸ் பண்ணணும். அபாலியனேஷன் அப்படின்னா மனக்குழப்பம். ஓகே. 21 பாருங்கள். அபேண்டன். நம்ம இது படிச்சிருப்போம். நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்கு இல்லையா, அபேண்டன் கைவிடல் படிச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் அபேண்டன் அப்படின்னா கைவிடு, விட்டுவிடு. அபேண்டன் அப்படின்னா கைவிடு, விட்டுவிடு. ஓகே, அபேண்டன் அப்படின்னா கைவிடு, விட்டுவிடு. ஓகே, அந்த அபேண்டனை பேஸ் பண்ணியே தான் மீதி 28 வரைக்கும் இருக்கும். அதுதான் பாருங்கள், ஒன்றுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். அபேண்டன் அப்படின்னா கைவிடு, விட்டுவிடு. அடுத்தது பாருங்கள் 22 பாருங்கள். அபேண்டன்டு டேங்க் பால் குளம். ஓகே, அபேண்டனடு டேங்க் அப்படின்னா பால் குளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அபேண்டனடு டேங்க் அப்படின்னா பால் குளம். ஓகே. 23 பாருங்கள். அபேண்டனி கைவிடப்பட்டவர், நீ கைவிடப்பட்டவர் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓகே, அபேண்டனி அப்படின்னா கைவிடப்பட்டவர். எல்லாமே ஒரு ஃபன்னுக்காக தான். ஓகே, மற்றபடி யாரும் எதையும் எடுத்துக்காதீங்க. அபேண்டனி அப்படின்னா கைவிடப்பட்டவர். ஓகே. 24th ஒன் பாருங்கள். அபேண்டனர் அப்படின்னா உரிமை விடுவோர். அபேண்டனர் அப்படின்னா உரிமை விடுவோர். இன்றைக்கி நேற்று படி இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நம்ம அதே ரிலேட்டடாக இருக்கிறத முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அபேண்டனர் அப்படின்னா உரிமை விடுவோர். அதே மாதிரி 25 பாருங்கள். அபேண்டனிங் அப்படின்னா கைவிடுதல். அபேண்டனிங் அப்படின்னா கைவிடுதல். இந்த மூணும் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா, பாருங்கள். அபேண்டன் அப்படின்னா கைவிடு, விட்டுவிடு. ஓகே. அபேண்டனடு டேங்க் அப்படின்னா பால் குளம். ஓகே. அபேண்டனி அப்படின்னா கைவிடப்பட்டவர். அபேண்டனர் அப்படின்னா உரிமை விடுவோர். பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு. அபேண்டனி அப்படின்னா கைவிடப்பட்டவர். அபாண்டனர் அப்படின்னா உரிமை விடுவோர். அபேண்டனிங் அப்படின்னா கைவிடுதல். அபேண்டன் அப்படின்னா கைவிடு, விட்டுவிடு. அபாண்டனி அப்படின்னா கைவிடப்பட்டவர். அபாண்டனர் அப்படின்னா உரிமை விடுவோர். அபாண்டனிங் அப்படின்னா கைவிடுதல். அடுத்தது 26 ஒன் பாருங்கள். அபாண்டன்மெண்ட் அப்படின்னா ஈகம், கைவிடல், துறப்பு அப்படின்னு 3 மீனிங் கொடுத்துருக்காங்க. அபாண்டன்மெண்ட் அப்படின்னா ஈகம், கைவிடல், துறப்பு. புதுசாக படிக்கும்போது இதெல்லாம் மைண்டில் நிற்குமா அப்படின்னு தான் இருக்கும். ஒரு 3-4 டைம் கேளுங்க, தவறே கிடையாது. கேள்வி செல்வம் அதோட எஃபெக்ட் வேறு லெவல். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். கேட்குறது, அந்த காதில் கேட்குறது, அதோடைய எஃபெக்ட்டு கண்டிப்பாக வேறு லெவல். அதை நான் அனுபவிச்சிருக்கேன். நான் ஒரு சிலபஸை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி படிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு. அப்படின்னா நான் பார்த்து படித்ததை விட காதில் கேட்டு கேட்டு படித்தது தான் அதிகம். ஓகே ஓகே பாருங்கள். அபேண்டன்மெண்ட் அப்படின்னா ஈகம், கைவிடல், துறப்பு. அதே மாதிரி 27th ஒன் பாருங்கள். அபேண்டன்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ, வருவாயை கைவிடுதல். அபேண்டன்மெண்ட் அப்படின்னா தான் கைவிடல், துறப்பு, ஈகம் அப்படின்னு படிச்சிட்டோம். அபேண்டன்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ அப்படின்னா வருவாயை கைவிடுதல். ஓகே, இது ரிலேட்டடாக இன்னும் ஒன்று இருக்குது, அதை மட்டும் இதோடு சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான். அபேண்டன் வேர் அப்படின்னா கழிவு பொருள். அபேண்டன் வேர் அப்படின்னா கழிவு பொருள். ஓகே, அபேண்டன் வேர் அப்படின்னா கழிவு பொருள். ஒரு ரீகேப் பார்த்துடலாம் பாருங்கள். டேட்டு ஓடுது. ஆஃப்டாப் அப்படின்னா கதிரவ ஒளி. ஆப்பிஸ் மெலிஃபிகா அப்படின்னா வீட்டு தேனி. ஆப் இண்டஸ்டேட்டோ அப்படின்னா விருப்பாவன மிலி. ஆப் ஓவோ அப்படின்னா தொடக்கத்திலிருந்து. அபாக் திகைப்புற்று, வியப்புற்று. அபாக்டினல் குளர்பாதமற்ற. அபாக்டினல் அப்படின்னா குளர்பாதமற்ற. அபாக்டர் அப்படின்னா ஆணிரை கவர்வோர். ஓகே, 20th பாருங்கள். அபாலியனேஷன்
மனக்குழப்பம். நிறையா டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து அபாலியனேஷன் இருக்குது, மனக்குழப்பம். அபேண்டன் அப்படின்னா கைவிடு, விட்டுவிடு. அபேண்டனடு டேங்க் அப்படின்னா பால்குளம். 23 பாருங்கள், அபேண்டனி அப்படின்னா கைவிடப்பட்டவர். 24 பாருங்கள், அபேண்டனர் அப்படின்னா உரிமை விடுவோர். 25 பாருங்கள், அபேண்டனிங் அப்படின்னா கைவிடுதல். அபேண்டன்மெண்ட் அப்படின்னா ஈகம், கைவிடல், துறப்பு. 27 பாருங்கள், அபேண்டன்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ வருவாயை கைவிடுதல். 28 பாருங்கள், லாஸ்ட் ஒன், அபாண்டன் வேர் அப்படின்னா கழிவு பொருள். அபேண்டன் வேர் அப்படின்னா கழிவு பொருள், அபாண்டன் வேர் அப்படின்னா கழிவு பொருள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டே 2 வந்து வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து வெற்றிகரமாக செயல்படுத்திட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் ஷெடியூலோட சேர்த்து இதை கொண்டு போகலாம். இதை வந்து எந்த காரணத்தினாலையும் நம்ம பிரேக் பண்ணவே கூடாது. இது எல்லாரும் படிக்கும்போது நம்ம இதை வந்து விட்டுட்டு போகக்கூடாது. ஸோ வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.